ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஓட்ஸ் டயட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தோம். நான் பண்ண போகிறதா சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் வீடியோ மாதிரி போடுறதா சொல்லியிருந்தேன். நீங்களும் கேட்டிருந்தீங்க. வழக்கமாக நம்ம வந்து என்ன டயட் சேலஞ்ச் பண்ணாலுமே அதுக்கு முன்னாடி எப்படி ரெடியாக இருக்கேன், என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங் வீடியோ மாதிரி, ஒரு ப்ரிப்ரேஷன் வீடியோ மாதிரி போடுவோம். ஸோ அது ரிலேட்டடான வீடியோ தான் இன்றைக்கி. ஓட்ஸ் டயட்டில் ப்ரிப்ரேஷன் வீடியோ வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. ஓட்ஸ் இருந்தாலே போதும். நான் வந்து என்ன ஓட்ஸ் வாங்கியிருக்கேன், எப்படி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஓட்ஸ் டயட்டில் ஒரு நாளைக்கு 2 மீல் ஓட்ஸ் வச்சு ரெடி பண்ணி சாப்பிட போகிறதா சொல்லியிருந்தேன். நான் என்னென்ன ரெசிபிஸ் வந்து பிடிச்சி சாப்பிடுவேன் அப்படின்ற அந்த லிஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு இப்போது சொல்லலான் இருக்கேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் ரெசிபிஸ் வந்து வீடியோ தனியாக ஸ்பெஷலாக கொடுத்துருக்கோம். என்னென்ன வந்து எனக்கு பிடிக்கும், எது வந்து டேஸ்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி, டயட்டில் வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி டயட் ஃப்ரெண்ட்லியான ரெசிபிஸ் நம்ம வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதில் நான் வந்து சொல்லிடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச அடிக்கடி சாப்பிட்ற இது வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓட்ஸ் ஆம்லேட் பிடிக்கும், ஓட்ஸ் பேன் கேக் பிடிக்கும். ஓட்ஸு, எக்கு, பனானாலாம் போட்டு ரெடி பண்ணி சாப்பிடக்கூடிய பேன் கேக் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஓட்ஸ் புட்டு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் ஓட்ஸ் புட்டு சாப்பிட்டா. அண்ட் அது போக வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் இட்லி, என்னைக்காவது இட்லி சாப்பிட்ணுன்னு தோணுது, இட்லி தக்காளி சட்னி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படின்றப்போ ஓட்ஸ் இட்லி நல்லாயிருக்கும். அண்ட் ஓட்ஸ் அடை வெஜ்ஜீஸ்லாம் போட்டு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஓட்ஸ் ரொட்டி நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி சிக்கன் கிரேவி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அண்ட் சோப்டு ஓட்ஸு, இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் அப்படின்றப்போ உடனே ஒரு 45 மினிட்ஸ் ஒரு ½ அன் ஹவரில் நமக்கு வந்து ரெடி ஆயிரும். ரோல்டு ஓட்ஸ் அப்படின்றப்போ நைட்டே நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் அப்படின்றப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓவர் நைட் சோப்டு ஓட்ஸ் அது நல்லாயிருக்கும். அண்ட் ஓட்ஸ் சப்பாத்தி, அதுதான் ஓட்ஸ் ரொட்டின்னு சொன்னல அந்த இது. ஓட்ஸ் கொழுக்கட்டை நல்லாயிருக்கும் அது. அண்ட் இந்த டைம் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் பணியாரம், ஓட்ஸ் ஜார் கேக்கு, அந்த மாதிரி அந்த ஓட்ஸ் பணியாரமும் ஓட்ஸ் ஜார் கேக்கு, அப்புறம் அந்த ஓடிஜியில் படுற மாதிரி ஓட்ஸ் கேக்கு, அந்த மாதிரி சிலது நான் வந்து பார்த்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் இந்த டைம் வந்து ஓட்ஸ் டயட்டில் வந்து ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் ஓட்ஸ் உப்புமா, ஓட்ஸ் கிச்சடி அதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. இருந்தாலும் என்றைக்காவது நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி சில இது மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிக்காமல் வேண்டாம் வெறுப்பாக நான் டயட் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு கிச்சடி, உப்புமா அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்றப்ப தாராளமாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு இன்னொன்று பிடிக்காது பார்த்திங்கன்னா, வெறுமனே சும்மா ஓட்ஸை காய்ச்சி ஓட்ஸ் கஞ்சி சாப்பிடுவோம்ல, அது பிடிக்காது. அண்ட் பால் ஊற்றி காய வச்சு அதில் மேலே ஃப்ரூட்ஸ் போட்டு சாப்பிடுவோம்ல, அது பிடிக்காது. ஸோ அது ரெண்டும் பிடிக்காது. அது மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ சொன்ன இந்த லிஸ்ட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓட்ஸ் டயட்டில் இருக்க போகுது. கொஞ்சம் காரசாரமாக ஓட்ஸ் அடை அந்த மாதிரி இருக்கணும், ஓட்ஸ் ஆம்லேட் அந்த மாதிரி இருக்கணும். இல்லைனா வந்து இனிப்பாக வேணும் அப்படின்றப்போ ஓட்ஸ் பேன் கேக்கு, ஓட்ஸ் புட்டு அந்த மாதிரி வேணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓட்ஸ் டயட் ரெசிபிஸ் வந்து இதெல்லாம் தான் நான் வந்து இப்போது ஓட்ஸ் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு நோட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இப்போ வந்து எப்படி வந்து நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த டைம் டயட்டுக்குன்னு நான் ஷாப்பிங் எதுவுமே வெளியே போகலை. இருக்கிற திங்ஸ் வச்சே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பொருள் மட்டும் நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். இந்த ஓட்ஸ் டயட்டுக்கு ரோல்டு ஓட்ஸ் தான் டிசானோ பிராண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஓட்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய டைப்ஸ் இருக்குது. எது ட்ரை பண்ணுறது அந்த மாதிரி கேட்டே இருப்பீங்க. இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இருக்குது, மசாலா ஓட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ரோல்டு ஓட்ஸ் இருக்குது. எனக்கு வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரோல்டு ஓட்ஸ் வந்து ஒரு பெட்டரான டேஸ்ட்டில் இருக்கும். அதே சமயம் நம்ம என்ன ரெசிபி ட்ரை பண்ணாலுமே அது வந்து நல்லா வரும் ரோல்டு ஓட்ஸில். இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது வந்து நம்ம சோக்டு ஓட்ஸ் இல்லைனா ஏதோ ஒன்று ரெடி பண்ணுறோம், அந்த மாதிரி டைமுக்கு இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். இந்த ஓட்ஸ் ஆம்லேட்டுக்கெலாம் வந்து இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ரெடி பண்ணிக்க முடியும். இந்த ஓட்ஸ் ரொட்டி அந்த மாதிரிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ரோல்டு ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்றப்போ புட்டுக்கெலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் ஓட்ஸு, ரோல்டு ஓட்ஸ் ரெண்டுமே வாங்கிக்கோங்க. மசாலா ஓட்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இது ரெண்டு தான் இப்போதைக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோல்டு ஓட்ஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஏன்னா ஓட்ஸ் டயட் அப்படின்றப்போ ரெகுலராக நம்ம வந்து ஓட்ஸ் வச்சு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி சாப்பிட தான் போகிறோம். ஸோ அப்பப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க டைம் இருக்காது. இந்த மாதிரி மொத்தமாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்றப்போ வேணுங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நாளைக்கு மாதக்கணக்கில் நம்ம வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்றப்போ டேஸ்ட்டு போயிடும். இதுக்கு ஓட்ஸுக்குன்னு ஸ்பெஷல் டேஸ்ட் இல்லை, இருந்தாலுமே வந்து நம்ம அவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு 7 to 10 டேஸ்க்கு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு 4 ஷிஃப்டாக பார்த்திங்கன்னா பேனில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த ரோல்டு ஓட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா முழுசாக இருக்குது, நொறுங்காமல் உடையாமல். நமக்கு வந்து ஆன்லைனில் வாங்குறது நல்ல பிராண்டாக நல்ல ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ்லாம் இருக்க மாதிரி பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. ஏன்னா பழைய ஸ்டாக்லாம் கொடுத்துருவாங்க. இது வந்து நல்லாயிருக்கு. டிசானோ வந்து நல்ல கண்டிஷனில் தான் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கு. ஓட்ஸ் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொட்டி வச்சுருந்தது சூடு ஆறிடுச்சு. ஸோ அதை நான் சைடாக ஒதுக்கிட்டு இப்போ புதுசாக வந்து ரோஸ்ட் பண்ணதை வந்து சேர்த்துக்கிறேன். கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு லைட்டாக ஹீட் ஆனால் போதும். அந்தளவுக்கு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணால் போதும்.
பெனிஃபிட் வைஸ் நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஓட்ஸா ரோல்டு ஓட்ஸா எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோல்டு ஓட்ஸ் தான் பெஸ்ட்டு. அதுவுமே வந்து நமக்கு க்ளூட்டன் ஃப்ரீ அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான ஓட்ஸ் வாங்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் என்னோடய இப்போ புதுசாக வாங்கின பிளெண்டர் இது அகாரோ பிராண்ட்லேருந்து அதில் நான் வந்து போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கிறேன். இந்த பிளெண்டர் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட்காக அவங்க ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்றதுக்காக வாங்கினது. அண்ட் எனக்கும் வந்து இது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால தான் நான் வந்து மெயினாக வாங்கினேன். அண்ட் ஓட்ஸ் பவுட்ரு பண்ணும்போது அதில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நம்ம வந்து பவுட்ரு பண்ணிக்கிட்டோம் அப்படின்றப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம சால்ட்டு சேர்க்க தேவையில்லை. நம்ம ஓட்ஸ் புட்டு ஓட்ஸ் ஆம்லேட்லாம் ரெடி பண்ணும்போது அப்போதைக்கு நம்ம வந்து உப்பு போட்டு ரொம்ப நேரம் கலக்கிட்டு இருக்க தேவையில்லை. இதிலே வந்து உப்பு வந்து கணக்காக நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து நல்லா வந்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன். ஒரு சைடு ராகி ஃப்ளார், ஒரு சைடு வந்து கோதுமை மாவு, இன்னொரு சைடு வந்து இந்த ஓட்ஸ் ஃப்ளார் அப்படியே வச்சுக்குவேன் செட்டாக. நான் டயட்டுக்காக யூஸ் பண்ணுறக்கு எனக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த ஷிஃப்ட் வந்து அதே மாதிரி நான் வந்து 2 ஷிஃப்ட் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் இது மட்டும் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே டப்பாவில் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இது எதுக்காக தேவைப்படும். அண்ட் மீதியை வந்து அரைச்சி பவுட்ரு பண்ணி அதே டப்பாவில் நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த பிளெண்டர் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதோட வயர் லென்த் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு இண்டக்ஷனுக்கு நமக்கு நம்ம வீட்டு மிக்சிக்கெலாம் எவ்வளோ வயர் லென்த் இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குது. லென்த்தான வயர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் தான் வந்து போட்டு பார்த்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து மில்க் ஷேக்கு அவங்க ப்ரோட்டீன் ஷேக்லாம் எடுத்துப்பாங்க. அண்ட் ஜூஸஸ்லாம் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யூஸ் ஆகும். அவங்க வந்து ரொம்ப நாளாக அந்த பிளெண்டர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. சிம்பிளான ப்ராடக்ட்டு, பட் நம்ம வந்து மல்டி யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து மசாலா அரைக்கிறதுக்கு ட்ரை மசாலா வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கிறதுக்கும் அண்ட் ஜூஸஸ்மே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீடு முதற்கொண்டு நமக்கு வந்து நல்ல ஃபைனாக வந்து அரைச்சி கொடுத்துருது. அண்ட் மில்க் ஷேக்லாம் பண்ணும்போது அந்த க்ரீமி டெக்ஸ்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நமக்கு மெயினாக வேணும். அந்த மாதிரி என் ஹஸ்பண்டோட அந்த ப்ரோட்டீன் மில்க் ஷேக் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி க்ரீமி டெக்ஸ்சரில் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு வாட்டர்மெலன் ஜூஸ் தான் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்து ஆன் பண்ணுறது அதெல்லாம் வந்து தடுமாறிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து செட் ஆயிடுச்சு. இதிலே வந்து பல்ஸ் மோட் இருக்குது அண்ட் லோ ஹை இருக்குது. நமக்கு நீருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓட்ஸ் டயட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரூட் ஜூஸ்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். அண்ட் பாடி ஹீட் ஆகுது அப்படின்றப்போ இளநீர் குடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து சில ஜூஸஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றப்போ பெஸ்ட்டு. ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 மீல் நம்ம வந்து தோசை இட்லி அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஓட்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதா. நிறையவும் சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு தேவையான கேலரி விட கம்மியாக எடுத்து கேலரி டெஃபிசிட்டில் இருக்கணும். இந்த ஜூஸரில் பாருங்கள், அந்த ஜூஸ் அரைச்சதுலேயே வந்து அதுக்கு மூடி மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க. அதை மூடி நம்ம வந்து வெளியவும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அப்படியே ஷேக் பண்ணி மில்க் ஷேக் வந்து ஜிம்முக்கு எடுத்துகிட்டு போய்க்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து அவ்வளோ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சீடு முதற்கொண்டு அரைச்சி அவ்வளோ சூப்பராக வந்து ரெடியாகி வந்துருந்தது. ஃபில்ட்ரு பண்ணாமலே அப்படியே குடிக்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் பண்ணும்போது எடுத்த கிளிப்பிங். இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. 2 ஜார் தான், அதிலே நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நீடு இருக்குது அப்படின்றப்போ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்து. அண்ட் அடுத்தடுத்து நான் என்ன மாதிரி டயட்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஃபுல் டே விலாகும் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுக்குறேன். ப்ரிப்பரேஷன் வீடியோ பெருசாக ஷேர் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, கேட்டே இருந்தீங்க அப்படின்றனால தான் ஷேர் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.